சமீபத்தில் வெளிவந்த கங்குவா அப்படின்ற மிகப்பெரிய பட்ஜெட் படத்திற்கு நெகட்டிவான விமர்சனங்கள், அது விமர்சகர்கிட்ட மட்டும் இல்லை, பப்ளிக்கிடம் வந்ததை, அந்த தோல்வியை கண்டென்ட் சரியில்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கல, ரைட்டு, ஓகே, திரும்பவும் ஒத்துக்கல, அதுலேருந்து இறங்கலை, அது அவங்க ப்ராடக்ட், அவங்க இது ரைட்டு, விமர்சனம் பண்ணிட்டாங்க. விமர்சனம் பண்ணவர்கள் எல்லாம் டிக்கெட் வாங்கி போய் பார்த்தவங்க தான். திரும்பவும் சொல்கிறேன், நான் திரும்பவும் அவங்க போய் பார்த்தவங்க தான். சில பேர்லாம் சொல்கிறாங்க வந்து, ஏன் நீங்கள் அவசரப்பட்டு போய் பார்க்குறீங்க, வந்து ஒரு 4 பேர்கிட்ட விசாரிக்க வேண்டியது தானே, அதன் பிறகு போக வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இயக்குநர்கள். சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க, சில பேர் ஆதரவாக சொல்கிறாங்க. இதில் என்ன நம்ம பேச வேண்டிய விஷயம்னா, இந்த வாரம் 1 டஜன் சின்ன படங்கள் வந்திருக்கு, சின்ன பட்ஜெட் படங்கள் வந்திருக்கு. வருகிற 29ஆம் தேதி இன்னொரு 1 டஜன் சின்ன படங்கள் வரப்போகுது. இப்போ இந்த படங்கள்லாம் விசாரிச்சுக்கிட்டு தான் போகணுமா? இவன் விசாரிச்சுன்னு போகிறதுக்குள்ள அந்த படங்களை தியேட்டர்லேருந்து தூக்கிடுவாங்க. இது எந்த அடிப்படையில் இதை சொல்கிறீங்கன்னு நீங்கள் தெரியல. வந்து ஐயா, ஒரு படத்தை வந்து யானை, புலி, குதிரை, பாம்பு, பல்லி அப்படின்னு நீங்களா பெரிய பில்டப் கொடுக்குறீங்க. அதை நம்பி போய் அவனுக்கு வந்து அந்த படம் பிடிக்கல, அந்த படத்தை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு வெளியே வந்து சொல்லும் பொழுது அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஏன் ஒத்துக்கொள்வதில்லை? இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா இடத்துலையும் அந்த ரிசல்ட் தெரிஞ்சது. ஓகே, இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம், இதை விசாரிச்சு தான் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் மீறி 2 வாரத்துக்கு பிறகுதான் வந்து விமர்சனம் பண்ணணும். தியேட்டர் வாசலில் நிற்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து போய் அதிகாலை 4 மணிக்காட்சி பாருங்க. ஆனால் மொபைல் ஃபோன்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு எதுவும் பேசக்கூடாது. குறிப்பாக தியேட்டர் வாசலில் வச்சு எதுவும் சொல்லக்கூடாது. இது மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் வச்சுங்க. அது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு தெரியல. அப்படி நடைமுறைக்கு வந்தால் இப்போ வந்திருக்கு இல்லைங்களா 1 டஜன் படங்கள், இப்போ வரப்போகிறதுல இன்னொரு 1 டஜன் படங்கள், 12, 24 ஒரு தோராயமா. இவங்களுடைய நிலைமை என்ன ஆகுங்க? வந்து 2023 258 படங்கள் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆச்சு. அதுல 196 படங்கள் சின்ன படங்கள். அதில் 162 படங்கள் வந்ததே தெரியாமல் காணாம போயிடுச்சு. ஒரு வருடத்திற்கு தமிழ் சினிமாவில் 3000 கோடி ரூபாய் புழக்கத்தில் இருக்கிறது. 3000 கோடி. அந்த 3000 கோடி எத்தனை வீட்டு சினிமா தொழிலாளர்களுடைய அடுப்பு எரியுது தெரியுங்களா? எத்தனை பேருக்கு சாப்பாடு கிடைக்குது? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு? நீங்க பாட்டு சின்ன படங்களை வந்து இப்படிலாம் டீல்ல விட்டுட்டா ரைட்டு. அதை எப்படி ஒரு தரப்பினர் எடுத்திருக்காங்க, விமர்சனம் பண்ணக்கூடாது, 3 வாரம் கழிச்சு பண்ணணும், 4 வாரம் கழிச்சு பண்ணணும்னு. இப்போ அதுக்கு பயந்துகிட்டே இந்த வாரம் நிறைய பேர் விமர்சனம்லாம் போடல. இது உண்மை. நான் அதுக்கும் வரேன். வந்து தோல்வியை ஒத்துக்கல, அது ஆகிப்போச்சு. அப்புறம் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த கங்குவா படத்தை அடிச்சாங்க சில பேர் அப்படின்னு. அது எந்த விதத்துலையும் வந்து நியாயமே கிடையாது. அப்படி அடிச்சா எல்லாருமா சேர்ந்து அடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பின்னணியில், எதிர்மறை விமர்சனத்தினுடைய பின்னணியில் 2 நடிகர்கள் இருக்காங்க, 2 கட்சிகள் இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே மடமாத்தி விடுற வேலை. 2 கட்சிகள் இருக்கு, 2 நடிகர்கள். ஏங்க அந்த 2 நடிகர்கள் வேலையே இல்லைங்களா? ஒரு நடிகர் அரசியல் ஆரம்பிச்சிட்டாரு, அவர் பாட்டுனா அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து நடிகர் விஜயை தாண்டி டிவிகே தலைவர் விஜய் தமிழக அரசியலோட முக்கியமான ஒரு கட்சி, அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டாரு. இன்னொருத்தர் அவருடைய 2 படங்கள் வெயிட்டிங்கு, அவருடைய ரசிகர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே கார் ரேஸில் உட்காந்துக்கிட்டு அவர் கலக்கிட்டு இருக்காப்ல. இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க? சரி, 2 கட்சிகள், எந்த கட்சிகளை சொல்றாங்கன்னு தெரியல. வந்து அதிமுகவா, பாஜகவா, பாமகவான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாமகவை தான் சொல்றாங்க. சில பேர் அதிமுக, பாஜகன்றாங்க, பாமகவா தான் இருக்குன்னு. ஓகே, அந்த ஹீரோவுடைய முந்தைய படத்தில் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை விமர்சனம் பண்ணதுனால, அந்த படத்துல தவறாக காட்டினதுனால அந்த கோபத்தில் அவங்க வந்து அவங்களுடைய விமர்சனத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ கோயிலா போறீங்க. வந்து சோளிங்கர் நரசிம்மர் கோயில், திருப்பதி, கொல்லூர் மூகாம்பிகை, மாசாணியம்மன் கோயிலாண்டு வந்து 45 படத்தினுடைய படப்பிடிப்பு. ஏங்க அப்படி இப்போ திடீர்னு ஜோதிகா அவர்களுடைய வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது சூர்யா ரசிகர் இல்லை, அவங்க வந்து கோயிலுக்கு போக வேணான்னு சொல்லலை, கோயிலில் எடுத்துமே உண்டி போடுறீங்கள காசை, அதை வந்து ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணலாமே அப்படின்னு. ஏங்க அது சொன்ன இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா? உடன்பிறப்புன்ற ஒரு படப்பிடிப்பு தஞ்சாவூரில் நடந்தது, அதுவும் மருத்துவமனையில் நடந்த படப்பிடிப்பு. அந்த படப்பிடிப்பு சமயத்தில் பேசினப்போ இடம் எந்த இடம்? வந்து தஞ்சாவூர்னா என்ன? பெருவுடையார், பிரகதீஸ்வரர். சரி, இது ஓகே. இதெல்லாம் மீறி இப்போ சின்ன பட தயாரிப்பாளர்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க. சாரம் ஓடாத படத்தை எந்த மீடியாவிலும் ஓட வைக்க முடியாது. இப்போ படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னே பில்டப் கொடுத்தாங்க இல்லைங்களா? சில பேர் பில்டப் கொடுக்குறாங்கல்ல,
அது மாதிரி ரிலீஸ் ஆன பிறகு மீடியா என்னதான் பில்டப் கொடுத்தாலும் சத்தியமா ஓடாத படத்தை, கண்டென்ட் இல்லாத படத்தை, நான் சின்ன படமா இருக்கட்டும், பெரிய படமா இருக்கட்டும், மீடியம் படமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த படம் ஓடும். இந்த படத்தில் ஒரு அழுத்தமான ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை, ஆனாலும் இந்த கதை ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னு பொழுது மீடியாக்கள் அது உள்ள இறங்கி பண்ணா அது நிறைய உதாரணங்களை சொல்லலாம் சார். இந்த 2024 சின்ன படங்கள்னு சொல்லக்கூடிய 3 படங்களை நான் சொல்றேன். அதுக்கு மீடியா தான் காரணம். ஒன்னு ரப்பர் பந்து, இன்னொன்னு மகாராஜா, இன்னொன்னு வாழை. படங்கள் எல்லாம் கொண்டாடினாங்க. மாரி செல்வராஜ் வாழை படம் போடுவதற்கு முன்னாடிலாம் என்னன்னா, இதுல வழக்கம் போல அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி பேச போறாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இப்படி கொந்தளிக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இப்படி இது பண்றாங்க அப்படின்னு தான் வழக்கம் போல பேச போறாருன்னு நினைச்சா, வாழையோட கதையே வேறங்க. இது மாதிரி படம் எடுத்துட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்து மீடியாக்கள் தான் அது பிரமாதமான படம் கொண்டாடினாங்க. நீங்க மகாராஜா படம் சைனாவில் வருகிற 29ஆம் தேதி உலக எங்கெங்க பாருங்க. நீங்க தெற்காசியாவில் எங்கேயாவது ரிலீஸ் ஆனா கூட பரவாயில்லைங்க. மலேசியா, சிங்கப்பூர் வழக்கமா அங்க ரிலீஸ் ஆகும். ஒரு தாய்லாந்து, ஜப்பான்ல ரைட் ஓகே, RRR, அப்புறம் முத்து படங்கள்லாம் அங்க கொண்டாடிக்கிறாங்க. கொரியாவுக்கும் நமக்குமான ஒரு கனெக்ஷன்லாம் இருக்குதுன்றாங்க. இந்த பண்பாடும் அந்த கலாச்சாரமும் நமக்கு ஒத்து போகுதுன்றாங்க. நிறைய கொரியன் பிலிம்லாம் இங்க ரைட்ஸ் வாங்கியும் பண்ணியிருக்காங்க, அடிச்சும் பண்ணியிருக்காங்க. ஆனால் சைனாவில் மகாராஜா படத்தை கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஸ்கிரீன்ஸ் 29ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி சில காட்சிகள் அங்குள்ள ரசிகர்களுக்கு ஒரு பிரிவு போட்டிருக்காங்க. அது இன்ஸ்டாவில் வந்திருக்குது அந்த வீடியோ. அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய எமோஷனல், அவங்க அந்த படத்தை பார்க்குற விதம் பாருங்க, எங்க போய் இதுவாயிருக்கு. நல்ல படைப்பு. அது சைனா இல்லை, வடதுருவம் இருக்குல்ல, பனிப்பிரதேசம், அந்த வடதுருவம், அண்டார்டிகா, ஆர்டிகா, இங்க ஒரு தியேட்டர் வச்சா கூட ஓடுங்க. இங்க வச்சா கூட ஓடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அன்னக்கிளி கதாசிரியர் R. செல்வராஜ் அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அவர் தான் சொன்னார், சார் சினிமா கதாசிரியராக தாண்டி சினிமாக்காரனா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னாப்ல. எதுக்கு சார் அப்படின்னு, நானும் பாரதிராஜாவும் படத்துக்காக காஷ்மீருக்கு போயிருந்தோம். காஷ்மீருக்கு போயிருந்து காஷ்மீரில் ஒரு அதனுடைய கடைசி ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம். அந்த பகுதியில் ஒரே ஒரு சின்ன டென்ட்டு போட்டா பகலில் மட்டும்தான் ஓடும் அந்த ஷோ. ஒரு ஷோ தான். அப்படியே போயிட்டு சுற்றிட்டுமா இங்கே ஒரு தியேட்டர் இருக்குதுன்னு சொன்னோடனே நாங்கள் போயிட்டு அங்கே பார்க்கலான்னு போகிறோம். போய் கொஞ்சம் நெருங்க பார்த்தா போஸ்டரு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து ஃபோக்கஸ் ஆகுது எங்களுக்கு தூரத்துலேருந்து. கிட்ட போனால் படம் பாரதராஜாவுடைய ஒரு படம் பேர் கொடி பறக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி. அந்த படம் இந்தியில் டப்பிங் செய்யப்பட்டு கீழே ஸ்டோரி செல்வராஜ், டைரக்ஷன் பாரதிராஜன் பாரதிராஜ் உணர்ச்சி வசப்பு கட்டி பிடிச்சிட்டாராம். எங்கேயோ மதுரையில், தேனியில், அல்லி நகரத்தில் நம்ம 2 பேரும் பிறந்து எங்கே ஒரு இந்தியாவுடைய உச்சியில் நம்ம பேர் இங்கே இருக்குன்னா, நண்பா என்ன இது அப்படின்னு. அதுக்கு தான் கலைக்கு மொழியும் கிடையாது, அதுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது, நல்ல படைப்பு எங்கே வேணாலும் போய் சேரும் அப்படின்றது ஒரு தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ சின்ன பட ப்ரொடியூசரை விமர்சனம் பண்ண அவன் எங்கெங்கே போவாங்க? அவங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு, போஸ்டர் அடிக்கிறதுக்கே காசு இல்லாமல் இருக்குது, ரிலீஸ் பண்ணுறதுக்கே தத்தளிக்கிறாங்க. ஒரு படம் பிக்கப் ஆகி அது மவுத் டாக்கில் பரவி, இல்லை மீடியாக்கள் எழுதி பேசி, அது ஒரு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அது கிளம்பி போகிறதுக்குள்ள தூக்கிடுவாங்களே தியேட்டரில். இப்போ என்னென்னா, ஒரு நண்பர்கிட்ட பேசினேன் சார் தியேட்டருக்கு வாடகை கட்டி ஓட்டலாமேன்னு. சார் தியேட்டருக்கு வாடகை கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், கேன்டீன் காத்தடிக்குமே, ஏன்னா வரலண்ணா, அப்போ கேன்டீனுக்கான இதுவையும் ஸ்நாக்ஸையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க, அதுக்கான காசையும் கொடுக்குன்றாங்க அப்படின்னு. எங்கே இருந்தப்போ, ஏன்னா இந்த வாரம் வெளிவந்த அந்த ஒரு 7-8 படங்களில் நான் ஒரு 2-3 படங்கள் தான் பார்க்க முடிஞ்சது. அதனால் அதில் ஒரு படம் ஜீப்ரான்னு உண்மையிலே ஒரு தெலுங்கு டப்பிங் படம். இப்போ தெலுங்குலையும் அமெரிக்காவிலையும் மற்ற மொழிகளில் நல்லா ஓடிக்கிட்டு தமிழ்லேயே டப்பிங் ஆகிருக்கு. ஆனால் தெரியாமலே போயிடுச்சு. இந்த படம் தெரியாமலே போச்சு. காரணம் கும்பலோட கோயந்தா, ஒன்றுமே இல்லைங்க. கதை சத்யதேவன் ஒரு ஹீரோ, பிரியா பவானி சங்கர் ஹீரோயின், 2 பேரும் தனித்தனி பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க. பிரியா பவானி சங்கர் பேங்க்கில் ஒரு சின்ன தப்பு ஒன்று பண்ணிடுவாங்க. அந்த தப்பு ஒரு பெரிய அளவில் ஒரு சிக்கலை உண்டாக்குற நேரத்தில் சத்யதேவன் என்ன பண்ணுவார், அந்த தப்பை சரி செய்கிற மாதிரி இன்னொரு தப்பு ஒன்று பண்ணுவார். ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கான ஒரு தப்பு செய்வார். அது என்ன ஆகிடும்னா, ஒரு 5 கோடி ரூபாய்க்கான ஒரு பிரச்சனையாக மாறும். இந்த பிரச்சனையிலிருந்து அந்த கதாநாயகன் வெளியே வந்தாரா இல்லையா, இவ்வளோதாங்க. சிறப்பாக அந்த படத்தை பிரமாதமாக, இந்த லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் அது வேற ஒரு ஜான, இது ஒரு அவ்வளோ அளவுக்கு அந்த படத்தை விறுவிறுன்னு ஒரு கிரைம் த்ரில்லர், அந்த அளவுக்கு ஒன்று மாதிரி சத்யராஜெல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு இங்கே கூட ப்ரொமோஷன் பண்ணாங்க.
அந்த படம் வந்து ஜீப்ரா தெலுங்கு டப்பிங் அப்படின்னாலும் வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகாம போயிடுச்சு. ஒருவேளை இந்த படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி கொடுத்து இன்னும் அந்த அளவுக்கு விமர்சனங்கள்லாம் நல்லா கொடுத்துருந்தா, நான் எதாச்சியாக தான் போய் பார்த்தேன். நான் நண்பர்கள் சொன்னதை வச்சு போய் பார்க்கும்போது வந்து சத்யராஜ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான் சூப்பராக நடிச்சிருந்தார். அந்த கதாநாயகன் சத்யதேவ் பிரமாதமாக பண்ணியிருந்தாருங்க. வந்து நீங்கள் உண்மையிலே அந்த படத்துக்கு பெரிய பலம் என்னன்னா, அது ஒரு டப்பிங் படம் மாதிரியே ஒரு ஃபீலே கொடுக்காது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி எத்தனை படங்கள் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணாதீங்க, அதை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க, தியேட்டர் வாசலில் நிற்காதீங்க, அங்கே இது பண்ணாதீங்க, மொபைலில் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் காணாமல் போயிடும். அந்த ப்ரொடியூசர்லாம் என்ன ஆவாங்க? 2023 258 படங்களில் 192 படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படின் பொழுது ஒரு 3000 கோடி ரூபாய் தமிழ் சினிமாவில் புழங்குதுன்னா, அந்த 3000 கோடி ரூபாய்க்கு யார் காரணம்னா சின்ன பட்ஜெட் ப்ரொடியூசர் தான். இவங்கள நீங்க வரவானா, நீங்க படம் எடுக்க வேணா, இவங்களை பத்தி விமர்சனம் பண்ண வேணாம், இதெல்லாம் தடை பண்ணுவேன், அங்க நிக்க கூடாது இங்க நிக்க கூடாதுன்னா அவங்க ரெண்டாவது எங்கெங்க படம் எடுக்க வருவாங்க? காலகாலமாக படம் எடுத்துக் கொண்டிருந்த ஏவிஎம், எல்வி பிரசாத், விஜயவாகினி, சூப்பர் குட் பிலிம்ஸ் இவங்கெல்லாம் எங்க இனிமேல் ஏன் எடுப்பாங்க? அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களும் ஒவ்வொன்றா காணாமலே போறாங்க. சினிமாவை வாழ வைப்பவர்கள் எங்கிருந்தோ ஊர்ல இருந்து வர ஒருத்தர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணவங்க, நிலத்தை வித்து வந்தவங்க, சினிமா மீது உள்ள ஆசையில் வந்தவங்க, இல்ல டைரக்டருக்கு போய் சின்ன சின்ன புது டைரக்டர்லாம் போய் கதை சொல்லி அவங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுப்போம் அப்படின்னு கொண்டு வந்தவங்க, சினிமா மீது ஒரு கலை ஆர்வம் கொண்டவர்கள் எடுப்போம் அப்படின்னு சரி ஏதோ ஒரு வழியில பணத்தை வச்சிருக்கிறோம், அது கணக்காமின்னு வந்தவங்க கூட அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? வெறும் பேப்பரை நம்பி தானே, வெறும் எழுத்தையும் மூளையும் நம்பி தான் அதில் முதலீடு செய்கிறார்கள். ப்ரொடியூசர் வந்து 10 தோடுலாம் கூட நீங்க காமிக்கலாம். ஒரு தேங்காய் மண்டியில் கூட வந்து 1000 லோடு தேங்காய் இறங்குச்சு, அதுக்கு இவ்வளவு காசுன்னு சொல்லலாம். சினிமாவில் மட்டும் வெறும் பேப்பரை எழுதுந்த உங்க அறிவு, இதுல தான் இத்தனை கோடி முதலீடு பண்றாங்க. அத்தனை பேருடைய வாழ்க்கை, அத்தனை புதுமுக இயக்குனருடைய வாழ்க்கை இதெல்லாம் இருக்குது. வந்து இப்போ நீங்க கோயில் கோயிலா போறீங்க இப்போ, ஆனா வந்து அந்த தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ரைட், இதெல்லாம் தாண்டி முக்கியமா திரும்ப சொல்றது என்னன்னா, 2024 விட்டுருங்க. நீங்க இதுக்கப்புறம் நீங்க எப்படி விமர்சனம் பண்ண போறீங்க என்னன்னு தெரியல. வந்து விமர்சனத்தை எந்த வடிவில் வேணாலும் பண்ணலாம், எந்த வடிவில் வேணாலும் பண்ணலாங்க. ஒரு படத்தை நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அந்த படம் பேர் சொல்லாமலே விமர்சனம் பண்றோம். படம் பேர் சொல்லாமலே தடை கொண்டு வாங்க. நீங்க சொல்றோம், நாங்க நல்ல படத்தை நல்ல விதமா விமர்சனம் பண்ணி ஏற்றி விடுறோம். ரப்பர் பந்து மாதிரி, மகாராஜா மாதிரியான படங்கள், வாழை மாதிரியான படங்கள், இந்த 2024 வந்த படங்களுக்கு மீடியாவுடைய பெரும் பங்கு, மீடியாவுடைய விமர்சனம் மிகப்பெரிய முக்கிய பங்கு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து ஹீரோ நல்ல நல்ல டைரக்டர்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அவர் போய் படம் பண்றாரு, அவர் பேரை சொல்ல விரும்பல. நான் கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கீங்க. 2024 முடிஞ்சிச்சு, 2025 தமிழ் சினிமாவுடைய பொற்காலமாக இருக்க வேண்டும் என்றால் விமர்சனம் செய்பவர்களை, மீடியாக்களை புறம் தள்ளாதீர்கள். அவர்கள் மீது நீங்கள் ஒருதலை பட்சமாக ஒரு முடிவு எடுக்காதீர்கள். ஒரு தோல்வி என்றால் அந்த தோல்வியை ஒற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி என்றால் கொண்டாடுகிறீங்கள, தோல்வியும் ஒத்துக்குங்க. 2025 தமிழ் சினிமாவுக்கான ஒரு பொற்காலமாக இருக்க வேண்டியது சின்ன பட ப்ரொடியூசரால் மட்டும்தான் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.